நன்மையெல்லாம் வாரி கொடுக்குற நாள் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை இந்த மாசத்துல மட்டும்தான். நஃபிலான தொழுகைக்கு ஃபர்லுடைய நன்மை இதெல்லாம் இந்த மாசம் வரைக்கும் தான், பிற பார்க்குற வரைக்கும் தான். பிற பார்த்துட்டோம்னா முடிஞ்சுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசல் அலங்கரிக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது, உங்களை தீமையின் பக்கம் தூண்டக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது. இந்த ஒரு மாசத்துல சைத்தான் நம்மள்ட்ட இருந்து தூண்டிக்கிட்டே இருப்பான், ஏதாவது தீமை பாவம் செய்யறது. இந்த ஒரு மாசத்துல அவன் என்ன செஞ்சிருவாங்க, அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி போட்டுருவாங்க. அதனாலதான் என்ன செய்ய முடியாது, பெரும்பாலும் பாவங்கள் தீமைகள்ல மனிதர்கள் ஈடுபட முடியாது. அப்பவும் சில சந்தேகங்கள் கேட்டாங்க. அப்பப்போ சில பாவங்கள்லாம் நடக்குதே, ரமலான்லயும் சில பாவங்கள் குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 விதமான பதில் சொல்றாங்க. ஒண்ணு, அட்டூழியம் புரிகிற சைத்தான்களை தான் கைது பண்றான்ல, சும்மா இருக்கிற சைத்தானை கைது பண்ணல. இன்னொன்னு, சைத்தானுடைய சகவாசத்திலே 11 மாசம் இருந்திருக்கும். இந்த ஒரு மாசம் தானே சைத்தான் இல்லை, 11 மாசம் அவன் கூட இருந்து பழகினதுனால அவன் இல்லாம அவன் வேற எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா பார்த்துருவோம். வேணா அமர்த்தினோன்னு நிற்காது, என்ன செய்ய கொஞ்ச நேரம் ஓடி நிற்கும்ல. அந்த மாதிரி ஷைத்தான் இல்லாட்டாலும் என்ன செய்ய, அவனோட ஊர்ல ரத்தம் இருக்கு, அது பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படுது. மனுஷனோட இயற்கையிலே மனுஷனுக்கு பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு எண்ணம். சொல்லுவாங்க பெரியார்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது பாவம் செய்ய தூண்டும் தனிமையிலிருந்து யாரெல்லாம் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி. தனிமை இருக்கு இல்லையா, தனிமை இருக்க எப்படிப்பட்ட ஆளையும் பாவத்தின் பக்கம் என்ன செஞ்சிடறேன், கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப அவுலியாக்கெல்லாம் கேட்டிருக்காங்க துவா, எப்படி பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடிய தனிமையிலிருந்து யாரெல்லாம் ஒன்று பாதுகாப்பு கேட்கிறேன். அப்ப அந்த தனியான நேரத்துல என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கிறது. ஐயா தனியா இருக்கணும்னு நினைச்சா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையில அல்லாஹ்வுடைய எண்ணத்துல எப்படி இருந்தோம்னா சைத்தானுடைய எண்ணங்கள் அவனை விட்டு தூரமாய். அப்ப இப்ப சொல்லுங்க, ரமலான் நம்மளை விட்டு நெருங்கி வர்றது 27 பெருநாள்லாம் சந்தோஷமா கவலையா? கவலைப்படணும். என்ன செய்யணும், கவலைப்படணும். பெருநாள் முடிஞ்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால இன்னும் இந்த நாள் நீளாதா அப்படிதான் கேட்டிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். ரமலான் இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்காதா அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. சரி, இப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைய சிறப்புகள் நிறைய விசேஷங்கள் கொடுத்தான். அதே மாதிரி சோதனைகள் கொடுத்தான், சோதனைகள் இருந்து விடுதலையும் கொடுத்தான். எடுத்து பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனும் சரி நபிமாருடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எந்த நபியும் என்ன செய்யல, சொகுசா வாழல, கஷ்டப்பட்டிருக்காங்க. உலகத்துல கஷ்டப்படாத நபியே கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எல்லா நபிமாரை விட அதிகமா சோதனைக்குள்ளாக்கப்பட்டது கஷ்டப்பட்டது நான் தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எல்லா நபியை விட. எப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை நெருப்புல எல்லாம் போடல. நெருப்புல போட்டாங்களா? இல்ல. அதே மாதிரி இவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரம்பத்தை வச்சு 2 அறுத்தாங்க. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா நபிமாரை விட நான் தான் என்ன செஞ்சேன், நிறைய சோதனைக்குள்ளாக்கப்பட்டேன், நிறைய கஷ்டம் கொடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி முஹத்திஸீன்கள்ட்ட ஹதீஸ் கலை வல்லுநர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எல்லா நபிமாரும் அவங்களுடைய உம்மத்தோட இருந்த பாசத்தை விட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்க இல்லையா, நம்ம மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, முத சொர்க்கத்துக்கு என்ட்ரி ரசூலுல்லாஹ்க்கு தான் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஃபர்ஸ்ட் வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், லாஸ்டா வந்தது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா மறுமையில சொர்க்கத்துடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி யாருக்கு தான், ரசூலுல்லாஹ்க்கு தான் முதல்ல நுழைய சொல்லி அனுமதி கொடுப்பான். ரசூலுல்லாஹ் போக மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் போக மாட்டாங்க, வாசலே நின்றுக்குருவாங்க. நின்றுகிட்டு என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் போகட்டும் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரா கொஞ்சம் நன்மை செஞ்சு கொஞ்சம் தீமை செஞ்சிருப்பார், அவரை கூப்பிடுவாங்க. அப்பதான் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அப்படியே பார்ப்பாங்க, கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கடைசி மனுஷன் வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்களாம். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்துல 5 வக்து ஒழு செஞ்சாங்க இல்லையா, ஒழு செஞ்சாங்க இல்லையா, அந்த ஒழு செஞ்ச உறுப்புகள் இருக்கு, அது ஜொலிக்குமா. அதுக்குதான் ஒழு செய்யும்போது சஹாபாக்கெல்லாம் முனங்கை வரைக்கும் தான் கழுவணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முனங்கை வரைக்கும் தான், முனங்கைக்கு மேல வரைக்கும் கழுவணும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா இங்கே வரைக்கும் கழுவாங்க, இங்கே வரைக்கும்
கழுவாங்களாம். ஏன் இப்படி கழுவுறீங்கன்னு சொன்னா அப்ப சொல்லுவாங்களாம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒழுங்குடைய உறுப்புகள் பிரகாசிக்கும். அப்ப என்னுடைய உறுப்பு மறுமையில என்ன செய்யணும், கை முகம் எல்லாம் அப்படி பிரகாசிக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ஒழு செய்யும் போது நிறைய கழுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஒழு செய்யும் போது மசாயில் ஒன்று சொல்லிடுவோம், ஒழு செய்யும் போது ரொம்ப கவனிக்க வேண்டியது முழங்கை கணுக்கால் நனையவே நனையாது. கவனிச்சு பாருங்களேன், சும்மா பைபிளை காலை காமிச்சோம்னா அந்த கணுக்கால் வந்து நனையாது. சும்மா போய் திறந்து விட்டு இப்படி காலை காமிச்சோன்னா என்ன செய்யாது, எல்லாமே நனைஞ்சிடும். இந்த கணுக்கால் இருக்கு பாருங்க, நனையாது. ஏன் நனையாதுன்னா, நம்ம அத்தையாத்துல உட்காடுறோம், மடக்கி மடக்கி உட்காடுறோம்ல, காய்ச்சி போயிருக்கும். காய்ச்சி போன இடத்துல வந்து தண்ணி படாது, டக்குன்னு தண்ணி கிடக்காது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, ஒழு செய்யும் போது கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நஷ்டம் உண்டாகட்டுமாகன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் எப்படி அப்படி நஷ்டம்? ஆமா, நீங்க காலை வந்து வேகமா எல்லா உறுப்பையும் கழுவிட்டு காலை வேகமா கழுவிட்டு வந்துருவீங்க, கணுக்கால் நனையாது. அதே மாதிரி விரல்களுடைய இடுக்குல நனையாது. ஒரு முடி அளவு நனையாட்டி கூட ஒழு கூடாது. ஒரு முடி அளவு நனையாட்டி கூட வரலான விஷயம் 4 இருக்கு, முகம், கை, மசகு, 2 கால். இந்த 4ல வந்து ஒரு முடி அளவு நனையாட்டி என்ன செய்யாது, ஒழு கூடாது. அதனாலதான் இதெல்லாம் கவனிச்சு கழுவுறவங்களுக்கு மறுமையில பிரகாசம் கிடைக்கும். அதை வச்சு நான் சொல்றதுக்கு முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது எதை வச்சு, எல்லா நபிமாரும் அவங்களுடைய சமுதாயத்தில இருந்ததை விட நான் என்னுடைய கூட்டத்தார்ட்ட ரொம்ப பாசமா இருந்தேன். ஆனா அவங்கள விட்டு நான் பிரிக்கப்படுறேன், அவங்கள விட்டு. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சு என்னை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்காங்க. எப்படி பாவம் செய்யறவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வருத்தப்படுவாங்க. பாவம் செய்யறது நம்ம, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாவம் செய்யறாங்களே, நரகத்துக்கு போயிடுவாங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, வருத்தப்படுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா எழுதுறாங்க, திருக்க பார்த்திருக்கீங்களா அந்த காலத்துல, இப்ப இல்ல, திருக்க கல்லு திருவாங்கல்ல, அந்த திருக மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்துல சத்தம் கேட்கணும். அவங்களுடைய கவலை, அழுகிறது, தஹஜ்ஜுதுல உம்மத்தை நினைச்சு நம்மளை நினைச்சு அழுதுருக்காங்க. அப்ப அவங்க அந்த அளவுக்கு நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறேன், அவங்க எதை ஆசைப்பட்டாங்களோ அதை ஆசைப்படணும், எதை வெறுத்தாங்களோ அதை வெறுக்கணும். அப்ப நபிமார்கள் சொல்ல வந்தது, எல்லா நபிமாருக்கும் சோதனை, சோதனைக்கு பிறகு வெற்றி. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏகப்பட்ட சோதனைகள். பிறக்கிறதுக்கு முன்னாடி அத்தா மௌத்து. அத்தா எப்ப மௌத்து? அத்தா பேர் என்னங்க, ரசூலுடைய அத்தா பேர் என்ன சொல்லுங்க? அப்துல்லா. ரசூலுடைய அத்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரசூலுடைய அத்தா பேரு அப்துல்லா, அம்மா பேரு ஆமினா. ரசூலுடைய அத்தா அம்மா வயிற்றுல ரசூலுல்லாஹ் இருக்காங்க, 6 மாசம் பிள்ளை, அத்தா மௌத்து. பிறந்த 6 வருஷத்துல யாரு மௌத்து? அம்மா மௌத்து. அதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. இதெல்லாம் நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா நபிமாரோட நான் என்ன செஞ்சேன், சோதிக்கப்பட்டேன். அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 6 வயசுல. அந்த பிள்ளை எப்படி வளரும்? யார் வளர்த்தது? பாட்டனார் ஐயா அப்துல் முத்தலிஃப், அவங்க தான் வளர்க்குறாங்க, அப்துல்லாவுடைய அத்தா. அப்ப இது மாதிரியான சூழ்நிலையில வளர்ந்ததுனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரை விட நான் என்ன செஞ்சேன், ரொம்ப சோதனைக்குள்ளாகப்பட்டேன். ஒரு நாள் அவங்க இது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது மதீனாவை கடந்து வர்றாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு இடத்துலதான் ஆமீனா அம்மா என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு இருக்கையில தான் மௌத்து, உடம்பு சரியில்லாம அங்கனே மௌத்தாயிட்டாங்க. வெறும் தாயோட போய்கிட்டு இருந்தாங்க. தாயோடைய கையை பிடிச்சி போன பிள்ளை, 6 வயசு பிள்ளை, ஆமீனா அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல மதீனாவுக்கும் மக்காவுக்கு இடையில மௌத்தாயிட்டாங்க. தனி பிள்ளை. எப்படி இருக்கும் இன்னைக்கா? 1500 வருஷத்துக்கு முன்னாடி கரண்டே கிடையாது. எப்படி இருந்திருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சூழ்நிலை? அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இது மாதிரி தனியா வர்றதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்கார பெண்மணி ஓடி போய் என்ன செஞ்சாங்களா, அம்மாடி பச்சை புள்ள தனியால வருதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சு தூக்குனாங்க. இதெல்லாம் வரலாறு. எல்லா வகையான சோதனைகளுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாளிலே ரொம்ப சந்தோஷம் நான் பட்டது என்னைக்குன்னு சொன்னா, ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றி கிடைச்சப்ப. மக்கால இருந்து ஓட ஓட விரட்டினாங்க, போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். பல காலங்கள் மதீனால போய் வெற்றி அடைஞ்சு வெற்றி மேல் வெற்றி கண்டு திரும்ப மக்காவுக்கு வரும்போது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கனா, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நான் மகத்தான வெற்றியை கொடுக்குறேன், உங்களுடைய முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான்ல. இந்த வசனம் இறங்கின அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வாழ்நாள் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எல்லா நபிமாருடைய சோதனைக்கு முன்னான வெற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.